மாவட்டம் சுப்லாபுரம் எங்கே இருக்குப்பா? தேனி மாவட்டம். கருப்பன் வரான் எங்க கருப்பசாமி, கார்மேகம் போல வர்றான் கருப்பசாமி, முன்கொண்டைக்காரன் வர்றான் கருப்பசாமி, முன்கோவைக்காரன் வர்றான் கருப்பசாமி. வண்டி ஓடுதா? ஒரு ஆர்டர் ஒருத்தன் வந்து பேசினா அது நிற்கலையா? ஆனால் பேசினான், ரெண்டாம் தானே ஏற்றலை. இப்போ நெகட்டிவ் விட்டுருக்கேன், பிடிச்சி விட்ருவோம், கவலைப்பட வேண்டாம். இதுக்காக இதை விற்றுட்டோம்னு சொன்னால் அந்த டியூ அடைக்கிறதுக்கு நம்மளால முடியாது, அது கஷ்டம். சற்று பொறுமையாரு, எல்லாமே பிடிச்சி தந்துடுறேன். மனசை மாற்றிக்கிடணும், சரியா? ஆமாம், கருகாமல் காப்பாற்றுறேன் வெள்ளாமையை. ஓகே, இதை கொண்டு வீட்டில் வைக்கலாம். வண்டி வாகனத்தால் வசூல் வரும், பணம் கிடைக்கும், வெற்றி உண்டு, ஜெயிக்கலாம். கருப்பசாமி, ஆமாம், திண்டுக்கல். அது யாருப்பா? நண்டுக்கல், திண்டுக்கல், திண்டுக்கல், நண்டுக்கல். திண்டுக்கல்லா திண்டுக்கல் மாவட்டமா? திண்டுக்கல் தான். உங்களுக்கு திண்டுக்கல் தானா? உனக்கு கடன்பட்டு வேதனை அடைந்தது யார்? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். மச்சான் வாங்க, மச்சான் வாங்க. மன்னம் என்னுமே மச்சான் தான் கூட இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து அப்போ கூப்பிட மாட்டேனே, இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சாமி அன்பு கிடைச்சா போதும், பாக்கியம் பாக்கியம் பாக்கியம். இன்னொருத்தனை கால் வந்துட்டு வாப்பா. மனிதனுடைய மனசு தானே வெள்ள, என்ன போதும், இறைவனை தானா குடியிருப்பான். நம்ம கோயில் தத்துவமே அதானே, மாசிலா மனமே ஈசனின் கோயில். பக்கத்தில் வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் நஷ்டமும், இடங்களில் கைவிட்டு போகக்கூடிய வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? இதுக்கு வேற எதுவும் கிரகங்கள் காரணமா அல்லது மனிதர்களால் எதுவும் குழப்பம் நடந்திருக்கான்னு பார்த்தேன். ஆனால் சட்டப்படி ஒரு இடைஞ்சலே நடந்திருக்கு. இவைகளை தீர்த்து, கடனை தீர்த்து தொழிலை வளமாக்கி தந்தா போதும்ல, வேற என்னப்பா வேணும்? அவனை சட்டப்படி உள்ள குழப்பத்தில் அவன் லாக் ஆகுவான். அதான் முதல்ல ஒரு பாயிண்டை கொடுத்தேன், சரிண்ணா? அதை பணத்தை வாங்கணும்னா கம்பை நீட்டாமல் அவன் தரமாட்டான்டா. நீ நீட்டினா நீ குற்றவாளி ஆயிடுவ. உண்மையா இல்லையா? ஆமாம், அவனை தர வைக்கிறேன். நல்லடப்பா, அவன் உன்னை விட்டு போனது சந்தோஷம்னு வச்சுக்கோ. இல்லைன்னா இன்னும் என்னமில்லாமல் கொண்டு போயிருப்பான் மகாராஜா. என்ன வாங்கி தந்துடுறேன். 2 தொழிலையுமே நீ பார். அதுக்குரிய தைரியமும் நம்பிக்கைக்குரிய மனிதர்களையும் தாரேன், ஜெயிச்சு தாரேன். கடன் விடாமல் காப்பாற்றலாம் போதும்ல? ஆமாம். என்ன கோடி கோடின்னு பேசுத, என்ன விஷயம்? எவ்வளவு கட்டியிருக்க? எதுக்கு கட்டியிருக்கப்பா? கோடி கோடியாக பேச வந்துருமா? கால் கோடி கோடின்னு பேசி தடைதான். அதான் வருது, காற்றுல வருது. கோடி 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 50 கோடி கிடைக்கும், 10 கோடி கிடைக்கும், 20 கோடி கிடைக்கும். கிடைக்குமா? இப்போ பார்ப்போம், கிடைக்குமா கிடைக்கும். நீ கிட்டிருக்கியா? எவ்வளோ கிட்டிருக்க? நல்ல அளப்பு மச்சனை தப்பிச்சிட்டேன். ட்ரஸ்ட்டு மூலமாக ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம் வரும். என்னப்பா, அது ஒரு பெரிய ஃபண்டு. அதில் ஷேரிங் தேவைப்படுது. நீங்கள் ஒரு ஷேர் சேர்த்துக்காங்க. நீங்கள் லட்சம் கொடுங்கோ, உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா தரேன். உங்கள் பேரை லிஸ்ட்டு எழுதிட்டேன், ஆதார் கார்டெலாம் கொடுத்துருப்பிய. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அந்த உத்தமன் எங்கப்பா இருக்கான் வாங்கினவன்? கிடைக்கவே செய்யாதுடா. கெட்ட வார்த்தை பேசணும்னு நினைக்கியா? அது அத்தனையும் பொய். ட்ரஸ்ட்ல இருந்து பணம் வந்துடும், பெரிய பேங்க்ல இருந்து பணம் வரும், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதில் லிஸ்ட்டில் இருக்காங்க. அப்படி என்ற வார்த்தைகளை சொல்லி மக்கள்கிட்ட வசூல் பண்ணி
கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம், அதில் நீ லாக் ஆகிருக்க. மரியாதையாக என்ன நினச்சிக்கிட்டு கொடுத்த பணத்தை வாங்கு. அந்த பணம் வராடா, அது பொய். தப்பாக நினைக்கிறியா சொல்லுதம்னே? சத்தியம் பேசுகிறேன். 14 வருஷம் 15 ஆண்டுகள் காத்து கிடக்கிறான் ஒவ்வொருத்தன். நிறைய பேர் தற்கொலை பண்ணி செத்துட்டான். புரியுதா? இதெல்லாம் தப்பு. நீ கொடுத்த பணத்தை வாங்க மகனே, அவங்கள நம்பாத, அது நடக்காது. அப்படி சொல்லி என் செல்ல பிள்ளை நடைத்தார வெற்றி மாட கொடுப்பா. கால் ஒன்று வா குட்டி போ. உண்மையை தான் சொல்லணும். நல்ல மரம் இல்லை, வேற மரம் வேணும். கூப்பிடு கருப்பசாமிய. வெரி குட், கூப்பிடா. மாடு மனைகன்று பால் பசுகளெல்லாம் பெருகும். இந்தா கோடி கோடியா உனக்கு தொழிலில் பணம் கிடைக்கும்டா. உழைத்து வாழ்வாய், உயர்ந்தும் இருப்பாய். வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமடைவாய். கருப்பசாமி அதே திண்டுக்கல். அப்படியா? வீட்டில் உடல் ஆரோக்கியம் சொந்தமாக மனவேதனைப்பட்டது யார்? திண்டுக்கல் எல்லையிலேருந்து. என்னப்பா உனக்கு? அப்பா கால் வந்துட்டோம். அண்ணா உட்காருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணன், கம்யூனிஸ்ட் கட்சி அண்ணன் நீங்கள்? ஆ, இடதா வலதானே? இடது கம்யூனிஸ்டா வலது கம்யூனிஸ்டா? எவ்வளோ விவரமான ஆள். சாமிகிட்ட போய் கட்சியை சொல்லலாமா? வாங்க நேராவது. உன் வீட்டுக்குள்ள நடந்த ஒரு சோகத்தை சொல்லி உன்னை வருத்தப்பட வைக்க நான் விரும்பலை. அந்த நடந்து போன அந்த பிரிந்த உயிரை நினைத்து நீ முதல் உன் பிள்ளைகள் வரை மனவேதனை அடைந்து உறங்காமல் உள்ளம் துடி துடித்து வாழுதீங்க. இந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய திறமையவும் வருமானத்தையும் எனக்கு கொடுத்து இந்த பிறவியை எப்படியாவது எனக்கு நல்லாக்கிற கருப்பசாமின்னு கேட்க வந்திருக்கேன். இடையில கொஞ்சம் கடன்களால் கொஞ்சம் மனவேதனையும் ஒரு மண்ணு சம்மந்தமான இழப்பு சம்மந்தமான குழப்பமும் வீட்டில் வந்துருச்சு. உண்மையா இல்லையாடா? அதை சரியாக்கி உன் பிள்ளைகளை நல்லா வாழ வச்சா போதும்லாம். காப்பாற்றித்தரேன். கால் நட்டுவா. அது என்ன படம்லாம் இருக்குது பாரு. எந்திரிச்சு பாருடா. ஆரஞ்சு கொடு. வா. அப்பா இந்த அப்பா சந்தோஷமாக மக்களுக்கு கொண்டு கூடி என் பிரசாதமாக எல்லாரும் ஐஸ்வர்யமாக இருப்பாங்க. இந்த கனியை வச்சு கும்பிடு. இந்தா பணம் நிறைய கிடைக்கும்டா. ஜெயிச்சுக்கா. பிள்ளைகளுடைய மனதை அமைதிப்படுத்தி நிம்மதியாக்கிட்டாரேன். ஒன்றும் கவலைப்படாத. அவன் மனசை தெரிஞ்சிட்டேன். தெளிவாரு, வெற்றி ஆயிடுவான். புண்ணியம். யார்ட்டையும் எதையும் சொல்லி புலம்பக்கூடாது. புரியுதா? நல்லா. கருப்பசாமி வேடச்சந்தூர். வேடச்சந்தூர் யாரியா? அப்போ வேடச்சந்தூர்னு ஆள் இருக்கான்னு நான் பார்க்கணும்ல. வேடச்சந்தூர், வேடச்சந்தூர் திண்டுக்கல் போகிற ரூட்டு தானே. அரவக்குறிச்சி பள்ளப்பட்டிக்கு முன்னால் ரெண்டு மரம் தான் பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கும். அதுதானே வேடச்சந்தூர். 1 2 3 4 5 6 7 8 9 10. பஸ் ஸ்டாண்டுக்கு தக்கிட்டு தெருவா போகுது. அதானா கணக்காக வருது. வேடச்சந்தூர். என்னம்மா 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 என்னம்மா? ஒன்றுமில்லம்மா ஒன்றுமில்லம்மா ஒன்றுமில்லம்மா. கால் வந்துட்டு வரலாம். ஓஹோ, என்னப்பா வேணும்? கண்ணை முடிக்கப்பா. கொஞ்சம் நல்ல ஸ்டடியாக மைண்டை வை பார்ப்போம். உனக்குள்ளே நான் வர வேண்டியிருக்கு கொஞ்சம்.
ஒரு வருஷ காலங்களாக உன்னுடைய இதயத்தை பற்றி உனக்கு ஒரு சின்ன கவலை இருக்காடா? இருக்கு. அப்படி காற்று சம்பந்தமான குழப்பமோ குளறுபடியோ வந்துருமோ, அப்படி எதுவும் எனக்கு பாதிப்பு இருக்குமோ, என் பிள்ளைகளுக்கு சரியான முழுமையான வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுக்காத அளவுக்கு எனக்கு எதுவும் இடைஞ்சல் வந்துருமோங்கிற ஒரு உள்மன தாக்கம், கற்பனை, கவலை உன் உள்ள நிறைய இருக்கு. இருக்கா இல்லையா? அப்படி கிடையாது, கவலைப்படாத, தைரியமாறு. நான் இருக்கேன்டா கருப்பசாமி, உன்னை காப்பாற்றுவேன். கால் வந்துட்டு வா. என்னடா அவசர மாட்டுக்க? ஆமாம், பிள்ளைங்களை வாழ வைக்கத்தானப்பா தெய்வம். வேற எதுக்குயா கடவுள்? வேற எதுக்கு வரலாம்? வகையில்லாத 3 விதமான கடன்களில் ஒரு சின்ன மார்க்கம். அந்த கடன்களை தீர்த்து தாரேன். அது சம்பந்தமான விஷயங்களையும் நீக்கி உன்னுடைய தொழிலையும் வளமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமில்ல. இப்போ கூட ஒரு இடத்துல கொஞ்சம் பணம் வேணும்னு நீ கேட்டு வச்சிருக்கிற. அதை நான் வாங்கி தந்து முதல்ல உன்னை காப்பாற்றிடுறேன். அடுத்து உழைப்பை கொடுத்து உன்னை உயர வச்சிடுறேன். கண்ணை முடிக்கா, என்னைய மட்டும் நினச்சிக்காடா உன் உள்ளத்துக்குள்ள. கூப்பிடுப்பா. கூப்பிட மாட்டேங்கடா? இந்தாப்பா செல்வகத்தை தந்திருக்கேன். அசத்திக்கா, நல்லா இரு மகனே. அடுத்து என்னை பார்க்கும்போது சந்தோஷமா இருப்பேன். உனக்கு ஒரு சின்ன கற்பனை, சாமி இவ்வளோ பெரிய பணத்தை ஒரு லாட்ரி சீட்டு மூலமாக அசைச்சிட மாட்டோமா? அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. முதல்ல இதை காப்பாற்றி வருவோம், அடுத்து பிடிப்பேன்டா நம்ம. நல்லா இரு, போயிட்டு வா. செல்ல ஐயா, சந்தோஷமா இருடா. சரி கருப்பசாமி. ஆமா, திருப்பூர் எல்லையார்ப்பா. திருப்பூர் திருப்பூர் பாப்பா, சோமா இருக்கியா? ஹரி ஓம் நமோ நாராயண. திருப்பூராடா? வா வா வா. கையில நல்லா வச்சிருக்க. கூப்பிடட்டும் கொடுப்போம், இல்லைன்னா போகும்போது திருநாள் போகும்போது கொடுத்துட்டு போயிருங்க. சரக்கு கொண்டு வந்திருக்க, கால் விட்டு வரேன்னு காப்போம். நீ உட்கார்ப்பா, இன்னைக்கு கொஞ்சம் அடிச்சு பார்த்துக்கலாம். அதான முக்கியம். குடிகார பேரு எவ்வளவு விவரமா சொல்றா பத்தியா? என்ன வாடா குட்டி பேனே, என்னடா வேணும் உனக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மனதுக்கு மாறுபட்ட நிலையில் ஒரு குடும்பத்தில் வேதனை நடக்கு. என்னடான்னு பார்த்தேன். கடல் கடந்து போயிட்டு வந்த பே உள்ளே அம்மராணி. அப்படியா? வெளிநாட்டில் இருந்தியா? காலம் காலம் சாமி குச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மர பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க. மேயுதுன்னு சொன்னதுல நியாயமில்லை கண்ணாத்தா. பாட்டு கேட்டிருக்கியா? படம் பார்த்துருக்கியா? என்ன படம்? யார் நடிச்ச படம்? நம்ம அண்ணன் சிவகுமார், சிறந்த ஆன்மீக பேச்சாளர், சின்சியர் கேரக்டர், அருமையா நல்லா பேசுவார். படம் நல்லா பார்த்துருப்பிய. என்னடா சாமி, வேற எதையும் உடச்சி சொல்லிடாதங்க சாமி, நான் வாங்கிக்கிடுதேன் கரெக்டாக வரத்தேன். ஊர்லாப்பட்டவன் சொல்லுறதெல்லாம் கேட்டோம்னா நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஸ்டெடியான லைஃப் கிடைக்குமாடா? கிடைக்காது. அதனால அப்படி ஒரு தவறு நடந்திருக்குமா அல்லது வீணான வார்த்தைகளா? இது எப்படி? இந்த நிகழ்வு உண்மையா பொய்யா? என் மனது படபடக்க செத்துருவமானு தோணுத கருப்பசாமி. நீ சொல்லுத வார்த்தையில தான் நான் வாழணும். அதான்டா உன் கேள்வி. உண்மையா இல்ல என் செல்லக்குட்டி பேரு? கால் வந்துட்டு வா. பொங்கலுக்கு செங்கரும்பு பொங்கல் வந்திருக்குல்ல, அப்படி எதுவுமே நடக்கலடா. அப்படி எந்த ஒரு தவறுகளும் நடக்கவில்லை. அதுக்கு உதாரணம் எப்படி சொன்னா நல்லா இருக்கும்னு நான் பார்த்தேன். வீட்டு வாசப்படியில
சித்தி உட்கார்ந்துருந்தான். பையன் வந்து அக்கா மகன். இவளுக்கு என்ன உண்டு? மகன் தானே உண்டு. புரியுதா? சித்தி கண்ணில் தூசி விழுந்துருச்சு. பையன் 22 வயசு பையன். நம்ம அம்மா தானே அப்படின்னு நினைச்சு அவன் கண்ணை அப்படின்னு ஊதுனான். தாயும் மகன்கிற உறவு யாருக்கடா தெரியும்? அவங்க 2 பேருக்கு தானே தெரியும். தூரமான 2 பேவுளிகள் பார்த்துச்சு. ஆனால் பாரு, ரோட்டில் வாசலில் வச்சு அந்த பிள்ளைகள் என்ன அநியாயம் பண்ணுதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. என்ன முத்தம் கொடுக்கறது மாதிரி அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன? கண்ணில் கிடக்க தூசியை ஊதி இருக்கு. புரியுதா? தாயும் மகனும். ஆனால் தரங்கட்ட மனிதர்கள் சொன்ன வார்த்தை என்ன? தகாத வார்த்தை. குடும்பம் எவ்வளோ குழம்பி இருக்கும். புரியுதா? புரியல. இப்போ உன் மனத்துக்குள்ள நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்குமே, புரிஞ்சுக்கிட்டுதா? ஆனால் உண்மை எந்த தவறும் செய்யவில்லை. யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு வாழ்க்கையை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. உன் பிடிக்குள்ள நடக்க வைக்கிறேன். அடுத்து எந்த ஒரு மன குழப்பமும் இல்லாமல் உன்னை காப்பாற்றி தரேன். அடுத்து வெளிநாட்டுக்கு கூட்டு போவதுக்கு வழிவகுத்திருக்கியா? இல்லை. இங்கே எப்படி நம்பிக்கையோடு விட்டுட்டு போகலாமா போகக்கூடாதுன்னு ஒரு மனசு வருதுல்ல, சற்று என்னை நம்பிக்கொள். எப்படியோ பிடிச்சி உன் கையில் கொடுக்குறேன். காலில் விட்டு வா, ஓடு. நல்லா இருக்கிறதுக்கு தான் வழி பார்க்கணும், கெட்ட வழி தேடிடக்கூடாது. புண்ணியமாக வாழ்ந்து பழகணும். என்ன உண்மையா இல்லையாம்மா? கண்ணை மூடிக்கிட்டு என்னையை மட்டும் நினச்சிக்காடா, என்னையை மட்டும் நினச்சிக்காடா. கூப்பிடுப்பா. அடிஹாட்டு மாளிகைமறை கருப்பசாமிக்கு, அடிஹாட்டு மாளிகைமறை கருப்பசாமிக்கு, அடிஹாட்டு மாளிகைமறை கருப்பசாமிக்கு, அடிஹாட்டு மாளிகைமறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி இந்தா அடங்கி உடங்கி உடன்பட்டு இருப்பாள். எந்த மனவேதனை இல்லாமல் காப்பாற்ற நல்லா இருப்பாங்க. புண்ணியம் முடிவான். இந்தா காசு பணம் உனக்கு பெரிதில்லை, இருந்தாலும் மென்மேலும் தாரேன். நல்லா இரு, சந்தோஷம். கருப்பசாமி. ஆமாம் ஆமாம். நீங்கள் எந்த ஊர்? திருப்பூர். ஓ சரி சரி சரி, அந்த லயன். அப்படியா அப்படியா. என்ன தொழில் பார்க்குறீங்க? விவசாயம் பார்க்குறீங்க. பிள்ளை 2 பிள்ளை இருக்கா உங்களுக்கு? 2 பேர் இருக்காங்க. கால் வந்துட்டு வாங்க. தலை சுத்துதுடா, என்னடா செய்ய, தலை சுத்துதுடா. இடையில வீட்டில் கொஞ்சம் நோய் பிணி காட்டி உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. என்னப்பா இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்னு ஜாதகத்தை போய் பார்த்தா அது கொஞ்சம் கிரகமும் அப்படித்தான் இருக்கு. மற்றவங்களால கொஞ்சம் இடைஞ்சல் நடந்திருக்குங்கிறதும் செய்தியாக கிடைச்சிருக்கு. விவசாய நிலங்களை கடைசி வரை நம்ம வச்சிருப்போமா, இழந்து போயிடுவோமா, அடுத்தவங்களால இடைஞ்சல் இருக்குமா, இல்லை நம்ம அப்படி இருப்பிடத்தையே மாற்றிட்டு வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிடுவோமா அப்படிங்கிற சிந்தனையும் எண்ணமும் உங்கள் 2 பேர் உள்ளத்திலும் வாக்குவாதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன சொல்ல மக்களே? எந்த தீமைகளும் இல்லாமல் காப்பாற்றித்தரேன். பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை பெருமையாக நடத்தி தந்துடுறேன். ஆம்பளை பையன் சொந்தமாக பிஸ்னஸ் பார்த்து வாழுவான். வேற என்னடா வேணும் உனக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐஸ்வர்யமாக ஆக்கி தரேன்னு சொல்லிட்டேன். இந்த எக்ஸாம்பிள் அவளை பாஸ் ஆகி கால் வந்துட்டு வா. கிடாய் வெட்டுவீங்களா கோயிலுக்கு? எதுவும் வெட்ட வேண்டியது இருக்கா? அது நடத்தலையே, நான் வந்து நிற்க போகிறேன். அந்த கிடாய் சாத்தக் எப்போ வெட்டலாம்? நாங்கள் சாப்பிட மாட்டோம் சாமி, நாங்கள் ஸ்ரீராமருடைய பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கோம். அதுக்குன்னு ஒரு அவதாரம் இருக்குது, அதில் சாப்பிட்டுக்கிடுவோம். நீங்கள் எப்போ வெட்ட போகிறீங்க? 3 மாதம். 1 2 3 தை மாசி பங்குனி சித்திரை மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வெட்டிடுவியா? மாற்றம் இல்லையே. இந்த அப்படிடா உன் பிள்ளை ஜெயிச்சாச்சு, சந்தோஷமா இருடா, நல்லாரு, ஆனந்தமாக இருக்கு. இல்லை ஒரு பூ கொடுத்துருக்கா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கா. இந்தா மகளே, ஐஸ்வர்யமா இரு. ஆஞ்சநேயர் உன் கூட வராரு, அவரை போய் கும்பிட்டியா? கும்பிட்டுக்கிடுவேன். எனக்கு எதுவும் துணை கொடுக்குறேன்னு அவரை கொஞ்சம் உள்ளத்துக்குள்ளே நொந்துக்கிடுவேன். என்னடா நல்ல பையன், கட்டிக்கார பையன். இப்போதைக்கு
இப்போதைக்கு உனக்கு வந்து தொழிலில் வளம் இல்லை, கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் இருக்குது. என்ன நோய் பிணி காட்டுதே, அதுக்கு சனி பகவான் காரணமாக இருப்பாரான்னு ஒரு சந்தேகம். இவைகளெல்லாம் நீக்கி உனக்கு பணம் மட்டும் அளித்ததுட்டா நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். வேறு என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. அதுக்கு ஒரே ஒரு காரணம் பணம் தானே. இந்த கடனை தீர்த்து விட்டுட்டேன் நான். ஆலயத்தில் தொண்டு செய்பவனுக்கு ஆத்மாவிலேயே சுத்தம் வேண்டும். மனசார தொண்டு செய்தெல்லாம் சரிதான், ஆனால் ஒரு சில இலக்கணங்களில் பிழை இருக்குது. காப்பாற்றித்தரேன், நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வெற்றி உண்டு, சரிப்பா, புண்ணியமடைவாய். என் முத்திரையை தரித்துக்கொள். கருப்பசாமி திருச்சி. திருச்சி யாருப்பா? திருச்சி கொண்டா. அகண்டவானம் கண்ணமுடா கொஞ்ச நேரம். அது எனக்கு வேண்டாம். டயாலிசிஸ் போதும்னு சொல்லி முடிவு வந்துடும். ஓய், டயாலிசிஸ் போதும்னு சொல்லி முடிவு வந்துடும். கிட்னிக்கு வலிமையை கொடுத்துருவோம், நிறைய நரம்பிகள் பாதிக்கலை. ஓகே, பிரெயின் பவர் கொடுத்துருவோம், காப்பாற்றி தரேன். ஆயுள் பூஜை 3 மாதம் டைம் இருக்குது, வெற்றியாக்கி தரேன். அங்கே வைப்பா. பார்த்துட்டிங்களா அவங்கள? ஓகே. ஆ, நல்லா இருக்கு. இந்த கனி அறுத்து சாறு முடிஞ்சு உங்கள் அண்ணன் வாயில் விடு, என்னையை நினச்சிக்கோ. அப்போ பயப்பட வேண்டாம், தைரியமாக இருக்கலாம். சென்று வருக, சென்று வருக, வென்று வருக. காப்பாற்றியாச்சு, பெற்றுடலாம். திருச்சி மாநகர். அப்படியா? என்னன்னு கேட்போம். பொறுப்பா? என்னடா நீ உடனே இப்படி ஆரம்பிங்க. வீடு மனை சம்பந்தமான வருத்தம் குழப்பம் உடையவர்கள் யார்? வா 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 வா. என்னம்மா வீடு பிரச்சனை? கால் வந்துட்டு வா. நீங்க யாரு? அண்ணியா? தாயாரின் சீதனமும் உங்க தம்பிமார் பெரும் பொருளும். மூணரை ஆண்டு காலங்களாக நீங்க இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி கடாட்சம் குறைவு. அதுல மனம் உலட்டலும் கடன்களும் உண்டு. சரிதானா? அதனால இடம் மாற்றணும்னு சொல்லி சோசியக்காரங்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு வந்தாச்சு. இப்போ மாற்றலாமான்னு கருப்பசாமிகிட்ட ஃபைனலாக ஒரு வார்த்தையை கேட்டாச்சுன்னா தைரியமாக செஞ்சிடலாம். அங்கேயே இருக்க வைக்கணுமா வேண்டாமா? நான் சொன்ன நீ வருத்தப்பட்டுறக்கூடாதுன்னு பார்த்தேன். கால் வந்துட்டு வா. இது என்னது? ஓ ஓ ஓ ஓ, அழாத அழாத பிள்ளை, அழாத பிள்ளை. காப்பாற்றி கொடுத்துருவோம், வரலாம். வா, அந்த வீட்டில் நீ இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். புதுமையாக வாங்குறதுல ஒரு இடம் வாங்கு, அதுவும் இந்த பங்குனி மாதத்துக்கு உட்பட வாங்கு. இந்த மண்ணு தான். ஆமாம், வாங்கிக்கலாம். நான் தரேன், வாங்கிக்கலாம். நல்லாரு, ஐஸ்வர்யமா. இன்னைக்கு உத்தரவு இவ்வளோதான் மகளே, அடுத்து பேசுவோம். கருப்பசாமி. ஆமாம்,
மாற்றியதுனால தான் கொடுக்குறேன். கருப்பசாமி, ஆமா, திருச்சி மாநகர் உடல்நிலையால் பாதிக்கப்பட்டவன். என்னடா உனக்கு என்ன செய்து வைத்துக்குள்ள கால் வந்துட்டு வா, கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணுமே. என்ன யூரின் நிறம் மாறி போச்சா? இல்லை, அந்த மாதிரி ஒன்றும் போகலை. கண்ணை மூடி உள்ளுக்கு போகிறேன். கால் ஒன்று வரலாம். அருமையான பாடல். சவுண்டை கூட்டி வைப்பா, கொஞ்சம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. சாதாரணமான அல்சர் ப்ராப்ளம் தான். மண்ணீரல் கல்லீரல் பாதிக்கப்படவில்லை. வயிறு ஏற்றிக்கிடும், சாப்பிட விடாது, வலி எடுத்துக்கிட்டு இருக்கும். சரிண்ணா, மலம் கழிக்க போகணுங்கிறது மாதிரி ஃபீலிங் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. இதானடா விஷயம். உடனே நிறுத்திடுவோம். கால் வந்துட்டு செய்வனை வைக்கலை, வீணாக கற்பனை பண்ணி யார்ட்டையும் 3 ரூபாய் கொடுத்துடாதப்பா. என்ன இந்தா குடி 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 தேய்ச்சி குளிச்சுக்கோ. திருப்பதி வெங்கடாச்சலபதி உன் வீட்டு பக்கத்தில் வராரே, என்ன விஷயம்? திருப்பதி போக வேண்டியிருக்கா? ரொம்ப நாள் ஆச்சே சொல்லி, போகவே இல்லையே. என்ன, போயிட்டு வா, ஜெயிச்சு தரேன். திருப்பதி சென்று திரும்பி வந்தால் விருப்பம் நிறைவேறும். ஆனந்தமாக புண்ணியமடைவாயப்பா, வாழ்க. அதே திருச்சி மாநகர் உடல்நிலை பாதிக்கப்பட்டவன். ஐயனார் எங்கடா இருக்காரு? கும்பிட்டு எவ்வளோ நாள் இருக்கும்? ஏன் போக மாட்டேங்க? சண்டையா? சாமிக்கு உனக்கும் சண்டையா? ஐயனார் கோயிலில் இருக்காருல்ல கருப்பசாமி, முத்து கருப்பசாமி. இன்னொரு தரம் கால் வந்துட்டு வா. ஒரு கோவிலை உருவாக்கணும்னு ஒரு பிளான் போட்டாங்களே, அதெல்லாம் என்னப்பா ஆச்சு? அதுக்கடுத்து அந்த உறுப்பினர்கள் யாருமே ஒன்று கூடவும் இல்லை, அந்த எண்ணங்கள் நிறைவேறவும் இல்லை. இப்போதைக்கு ஒரு 9 மாதங்களாக உன்னுடைய உடலில் உச்சிலிருந்து உள்ளங்கால வரை எங்கன தொட்டாலும் வலிக்கும். இப்படி எங்கன தொட்டாலும் வலிக்க, என் வீட்டு எல்லைகளுக்குள்ள எதுவும் தகடு தாயத்து எதுவும் கிடக்குமா அப்படிங்கிற ஒரு கற்பனை மாயை உன் உள்ளத்தில் இருக்கிறது. எடுத்தியா? இருக்கா? எடுக்கலையா? அதை கால் வந்துட்டு வா. என்ன சத்தம் கொடுத்து நினைக்கிறீங்களா? உனக்கே சில சமயத்தில் சாமி ஒரு சத்தம் கொடுக்கும். ஆனால் இப்போ அது வரலையே, யாரோ கட்டிட்டான். அதுதான் அதுக்கு காரணம். இந்த கெட்டையும் அவிழ்க்கணும். கெட்ட அவுத்தாச்சுன்னா உடலில் உள்ள பிரச்சனை தீர்ந்துடும், தாயத்துடைய சக்தியும் அழிஞ்சு போயிடும். இந்த 3ஐயும் செஞ்சு தந்தால் போதுமில்ல. கொஞ்ச நேரம் கால் விட்டுருவோம். அண்ணா யாரு? என்ன வாங்க, தூரப்படுறா பக்கத்தில் வா. இப்போ எங்கே உன் சாமியை கொஞ்சம் கூப்பிடு பார்ப்போம், கண்ண முடிக்கிட்டு.
காலில் விட்டு வரலாம். வர்றான். இனிமே உடல் வலிக்காது, அந்த கட்டுகளை அழுத்தாச்சு. சாமியை நீ கூப்பிடலாம், உனக்கு வந்து உதவும். நல்லாரு, புண்ணியமடைவாயப்பா. இந்தா அள்ளி கொடுக்குற விபூதிக்கு சக்தி கிடைக்கும். ஓடு. டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமாக யாருக்கு ப்ராப்ளம் இருக்கு? டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமாக, இடம் பத்திரம் சம்பந்தமாக, பார்ட்டிசன். பைசில் 1 ஒரு கணவன் மனைவி வந்து எனக்கு கனி கொடுத்துருக்காங்க. திருச்சி எல்லை, சும்மா வேறு எந்த ஊர்லேருந்து தான் வந்துடக்கூடாது. திருச்சினா திருச்சி மட்டும்தான், அப்படி கூப்பிடுவோம். சரி, கரெக்ட். தஞ்சாவூர். தஞ்சாவூர். கால் வந்துட்டு வாடா தம்பி, வா, கால் வந்துட்டு வா. ஒரு அறிவிப்பு என்னென்னா, இந்த கோயிலுக்கு வரும்பொழுது சாமியை உடனே பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லி ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டோ, பஸ்ஸுக்கு ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்துட்டு போயிடலாம்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளவுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது. சௌரியமாக பார்த்துட்டு தான் போக முடியும். நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லி ஏதோ இங்கே கேட்டு போயிடலாம்னு நினச்சிங்கன்னா, நான் ஜாதகம் பார்க்கக்கூடிய காலமாக இருந்தால் உங்களுக்கு அதை நான் செஞ்சிடலாம். இது சாமி சொல்கிற விஷயம். அதனால் டிக்கெட்டை சொல்லியோ பயணத்தை சொல்லியோ என்னை வேகப்படுத்துறதுக்கு யாரும் விரும்பாதீர்கள். இதை பக்தர்கள் வந்து அவங்களுடைய கவனத்தில் வச்சுக்காங்க. என்னையா இன்னொரு தடவை காலம் விட்டு வாடா. உலகம் இதிலே அடங்குது, உண்மையும் பொய்யும் விளங்குது. மகனே பக்கத்தில் வா. எத்தனையோ விஞ்ஞானம் படைத்த இந்த உலகத்தில் கருப்பசாமின்னு ஒரு தெய்வத்தை நம்பி நீ வந்திருக்கிய, என்னடா காரணம்? காரணம் 2 விஷயம் இருக்குது சாமி. ஒன்று ஆஃபீஸ் ஒரு விஷயம் அனுப்பிச்சி விட்டாங்க, இன்னொன்று சம்மந்தப்பட்டது. ஆஃபீஸில் என்ன? ஒரு பொருள் ஒன்று தொலைஞ்சது, அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு அதிகாரி அனுப்பிச்சு. என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஐடி துறை. சரி, சொந்த விஷயம், பொம்பளை விஷயமா? கல்யாணம். பொண்ணு வேணும். நினச்ச பொண்ணு வேணுமா, நாங்கள் நினைக்கிற பொண்ணு வேணுமா? நினச்ச பொண்ணு கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. கால்ட்டு வா. இதெல்லாம் எதுக்கு நான் இப்படி ஒரு விஷயத்தை கேட்டோம்னா, வானத்தில் பறக்கான், பூமியில் பறக்கான், என்னமில்லாமோ பூமிக்கு கீழே விழுதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தான். அப்படியெல்லாம் ஒரு அற்புதமான விஞ்ஞான காலத்தில் இன்னும் இந்த மூட நம்பிக்கைகளை போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்களடா அப்படின்னு ஒரு காலத்தில் உன் உள்ள நினச்சது உண்டு. உண்மையா இல்லையாடா? இன்னைக்கு என்னை நாடி வந்திருக்க, பாதிப்பு வந்த பிறகு இந்த சக்திக்கு ஒரு பவர் இருக்குன்னு புரிஞ்சு வந்திருக்க. உன் ஆஃபீஸில் காணாமல் போன பொருள் ஒரு நபரால் காணாமல் போச்சு. கீழே விழுந்து கிடக்கும்னு சொல்லி நீங்கள் தொங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வரவே செய்யாடா. இப்போ அவன் ஒரு 10 நாள் ரீசெண்டாக லீவு போட்டிருந்தானே. யார் அது? நான் யாருடைய பேரவும் சொல்ல மாட்டேன், இன்னார்தான்னு காட்ட மாட்டேன். அவனை மனசு மாறி அந்த பொருளை உன் ஆஃபீஸுக்குள்ளே போட வச்சா போதுமாடா. அது சட்டப்படி உனக்கும் இடைஞ்சல், எனக்கும் இடைஞ்சல். எனக்கு தேவையில்லாத விஷயம். பொருள் கிடைக்கும், நீங்களே ஆக்ஷன் பண்ணிக்காங்க. கால் வந்துட்டு வா. இந்தா கிடைக்கும். நீ விரும்பின பெண்ணுக்கு நிச்சயதாமரம் ஆயிடுது, அவளை விட்டுரு. புரியுதா? ஆவணி மாதம் வேறு கல்யாணத்தை முடித்து நல்லாரு, சென்னையிலேயே செட்டில் ஆகு. ஓடு. காரியம் முடிஞ்சு வச்சுன்னா விரும்புன்னு போயிடுவாங்கடா. பக்தன் தான் திரும்பி பார்ப்பான். யார் பாப்பா? பக்தன் தான்டா பார்ப்பான். அதை புரிஞ்சுக்கோ. என்ன என்ன தெரிஞ்சுக்கோ. கருப்பசாமி
அதே தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்களை போய் பார்த்தேன். ஒரு சில லட்சங்கள் நஷ்டமாயிருக்கு. என்னப்பா? ஒன்று. இன்னொன்று, கருப்பசாமி, நான் அற்புதமாக மனசுக்குள்ள மெய்ஞான தியானத்தோட ஒரு வழிபாடு பண்ணுறேன். தப்பா சொல்லுதுண்ணா? அந்த வழிபாடுக்குரிய அந்த தேவதை உங்கள்கிட்ட கருப்பசாமி பேசுகிறத மாதிரி என்கிட்ட அந்த தேவதை வந்து பேசணும். அதை வச்சு இந்த உலகத்துக்கு என்னால் முடிஞ்ச ஆன்மீக சேவைகளை செய்து முன்ஜென்ம பாவத்தை தீர்த்து நான் புண்ணியம் பெறதுக்கு எனக்கு ஒரு உதவி கிடைக்குமான்னு உள் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கா இல்லையா? கால் வந்துட்டுவான். முப்பத்தி 2 பாடல்களை கொண்டவள் அன்னை வராகி. எத்தனை பாட்டு? பாடல். நீ படித்த புத்தகமோ வராகி மாலை என்னும் புஸ்தகம் படிச்சிருக்கியா? வராகி மாலை இருக்கா? எங்க இருக்கு? பஞ்சரத்ன வராகி என்பதோ 34 பாடல்கள். முன்காப்பு, பின்காப்பு, வளர்வரை காப்பு அனைத்துமே ரத்தின சரங்கள், தேய்வரை காப்பு அனைத்தும் அறங்கள். சித்தெடுத்த செல்வங்களெல்லாம் அந்த பாடலை அறமாக பாடிவிட்டால் எதிரிகளுடைய வாழ்வெல்லாம் அழிந்துவிடும். இந்த உண்மையை உணர்ந்தவன் வடநாட்டுக்காரர்கள் அவளை ரௌத்ரி என்னும் தெய்வமாக பெயர் வைத்திருந்தார்கள். தஞ்சையில் பிரகதீஸ்வர சாமியை உருவாக்கிய ராஜராஜ சோழன் அவர்கள் அந்த ரௌத்ரி என்னும் தேவியை உண்மையான பெயரை கிறந்த முறைகளிலே கண்டுபிடித்து வராகி அம்மை என்று சொல்லி ஒரு கோயிலையே உருவாக்கிட்டார். இருக்காளா? அவளுக்கு பெயர் போர்க்கள தெய்வம். அவர் போருக்கு போகும்போது என்ன செய்வார்? வராகி அம்பாளுக்கு போய் மாலை போட்டு குங்குமார்ச்சனை செய்து சாத்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த திலகத்தை இதுவே எனக்கு வெற்றி திலகமாகும் என்று நினைத்து போவார். அந்த வராகி உன் உள்ளத்துக்குள்ளே குடியிருக்காடா? உண்மையா இல்லையா? அவளுடைய அன்பும் சக்தியும் உனக்கு கிடைக்கும். என்ன நினைத்து அவளோட வரம் கேட்கிறாயோ நீதியை உணர்ந்து அவள் உனக்கு அருள்வாள். ஆகையினால வேற உனக்கு என்ன வேணும்? இன்னொரு தடவை கால் வந்துட்டாப்பா. உனக்கு தான் கை கால் நல்லா இருக்குல்ல? அவன் யார் தெரியுமா? தெரியாது. என்னுடைய குருநாதர், என்னுடைய சித்தப்பா, அவருடைய மடியில் வளர்ந்த மகன். கருப்பசாமினா உயிர் அவருக்கு. உண்மையா இல்லையாப்பா? கருப்பசாமினா உயிர். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய பாதிப்பு. என்ன பாதிப்பு? எங்கள் குருநாதர் பாண்டி சித்தருக்கு அடுத்து நிறைய பேர் சாமி சொன்னாலும் நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தும் எனக்கு பலன் கிடைக்கல. அவரை மாதிரி சொன்னது மாதிரி ஒன்றும் நடக்கலை. அந்த தாகம் என் நெஞ்சை விட்டு நீங்கலை. எப்படி ஜெயிக்க போகிறோம்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி ஒரு ஏக்கம் உனக்கு. உண்மையா இல்லையாப்பா? நான் ஜெயிக்க வைக்கிறேன்டா. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் இருக்கு. வழக்கையும் வெற்றியாக்கி தரேன். வண்டி வாகன சம்பந்தமான ஒரு குழப்பமும் இருக்கு. அதையும் தீர்த்து தரேன். வித்து ஒன்று வித்து தரேன்டா. பிப்ரவரி மாதத்துக்கு உட்பட உனக்கு அட்வான்ஸை வாங்கி தந்துருந்தேன். பிடிச்சுக்கா, ஜெயிச்சுக்கா, நல்லா இரு. அடுத்து இழந்த பணத்தை வாங்கிறதுக்கு தனியாக பேசிக்கிடுவோம். வாங்கிடுவோம். இந்தா வச்சுக்கோ, ஆனந்தமாக இரு. கருப்பசாமி
சென்னை மாநகர் தன் இல்லற வாழ்க்கையில் மனவேதனை அடைந்தது யார்? கணவன் மனைவி வாழ்க்கையில் மனவேதனை அடைஞ்சது யாரு? யாரப்பா? வாராய் என்னப்பா உன் துணைவி எங்கடா இருக்கா? அப்பா வீட்டில் இருக்கேன். வருவா போவா, நான் அங்கே போய் அவ்வளோ விட்டு வந்துடுவேன். கருப்பசாமி ஊர் வந்து சேர்ந்தும் என் உள்ளம் வந்து சேரலைன்னா எப்படி? ஊர் வந்து சேர்ந்தாலும் உள்ளம் வந்து சேரலை. அதை மாதிரி உன்னுடைய வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன். முழுமையான மனம் படைத்த ஒரு மனநிலையில் அவள் இல்லை. அவளுக்கும் உனக்கும் ஒரு கருத்து வேறுபாடு 3 வருஷமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கல. இந்த முடிவுக்கு பெரியவங்க எதுவும் காரணமா, அல்லது கிரகங்கள் ஒரு காரணமா, அல்லது அவ மனதுக்குள்ளே வேற எதுவும் இருக்கா கருப்பசாமி? அதுக்குரிய விளக்கம் எனக்கு தெரியணும். இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு தெளிவு கிடைக்கணும் என்பது ஒரு கேள்வி. அடுத்ததாக நடத்துகிற தொழிலில் மனவேதனையும் நஷ்டமும் இருக்குது. இப்போ எதிர்பார்க்காத கடன் பட்டு கொஞ்சம் லாக் ஆகிட்டோம். அதையும் தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. கழுத்தில் கிடந்ததை போய் வித்துட்டான் அந்த பையன். என்னன்னு கேட்போம். வாப்பா, என்னடா நகை நட்டெல்லாம் எங்கடா இருக்கு? அம்மா வீட்டில் தான் இருக்கு. உன் நகையெல்லாம் இங்கே இருக்குடா. நமக்கு நகை கழுத்தில் போட்டுக்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன் மனைவி வீட்டு பக்கத்தில் போனேன். அவள் வீட்டு ஊர் எல்லைக்குள்ள ஒரு கிணறு இருக்கு. அது பக்கத்தில் ஒரு அம்பாள் கோயில் இருக்கு. கிணறுக்கு கோயில் என்னடா நீங்களாம் பிள்ளை? எங்கேயோட வந்துடுவேன். அவாட்ட போய் கேட்டேன், அடே இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தி சரியில்லைப்பா, கொஞ்சம் பொறுமையாயிரு, என் பிள்ளைய நான் அனுப்பி வைக்கிறேன், சரியாயிருவாங்க. இந்தா செம்மையாக்கி தரேன், வெட்டியாக்கி தரேன், வீடு அறகுறையாக இருக்கிறத நிறைவேற்றி தரேன். ஆனந்தமா இரு மகனே. எஸ், போய்ட்டா போய்ட்டா, மெல்ல போய்ட்டா மெல்ல போய்ட்டா. விழுந்துடாடா, ஏன்டா விழுந்தடிச்சு எந்திக்க. அதே சென்னை மாநகர் என் பையனுக்கு சாதகம் சரியில்லை. என்னக்கா செய்தே? சாதகத்தில் தடை இருக்குன்னு சொல்லிட்டாங்களாக்கா? கால் வந்துட்டு வா. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. பையன் எந்த ஊருக்கா? உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கலகத்தில் வருவது தானீதி. இன்னொரு தரம் காலன்றாக்கா. தாயும் தகப்பனும் எப்படிப்பட்டவங்கப்பா? பிள்ளைய 1000 கூட்டம் சொன்னாலும் என் பிள்ளை அப்படி இல்லை, என் பிள்ளை அப்படி இல்லை, என் பிள்ளை நல்லவன். வேடாதார நிரூபிச்சா சின்ன பையன் ஐயா மன்னிச்சுக்காங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுக்கலாமா ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தாயும் தகப்பனும். உண்மையா இல்லையா? இப்போ நம்ம பிள்ளையுடைய ஜாதகத்தை பார்த்தேன். தேவையில்லாத பழக்கமும் தேவையில்லாத நட்புனால் அவன் மனம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அதனால் வீடடங்கி நடக்கிற குணத்தில் ஒரு சிறு மாற்றம். அவனுக்கு மங்கள காரியங்கள்லேருந்து தொழிலிருந்து எல்லாமே இப்போ நஷ்டமாக தான் நடக்கும். அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. இந்தா நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போ, எல்லாம் வெற்றியாக நடக்கும். சரி, இந்தா ஜெயிச்சுக்கா, ஆனந்தமாக போயிட்டு. அதே சென்னை மாநகர் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு யாருக்கு உடம்புல என்ன பிரச்சனை? யாரப்பா அது? என்ன உனக்கா? என்னம்மா ஆப்ரேஷன்? என்ன குட்டி? எங்க இருக்கு அந்த குழந்தை? லண்டன்ல இருக்கு. கால் வந்துட்டு வாங்க.
நல்ல 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 பிரிட்டிஷ் நகரில் உங்கள் பிள்ளை இருக்கிற இடத்த பார்த்தேன். உங்கள் அந்த பிள்ளைங்க இருக்கிற இடத்துலேருந்து வீட்டில் இருந்து சுமார் 4.25 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு கல்விச்சாலை இருக்குது. கல்விச்சாலை இருக்குது. இடதுபுறத்தில் போனேன். சரியாக 6 கிலோமீட்டருக்கு போகிற மெயின் ரோட்டில் ஒரு பெரிய சர்ச்சு மாதிரி ஒன்று இருக்குது. இவைகளெல்லாம் இருக்குது. இப்போ அந்த பிள்ளையை போய் பார்த்தேன். 1 வருஷத்துக்கு முன்னாலேயே உடல்நிலை பாதிக்கப்பட்டுருந்துச்சு. நீங்கள் விளையாட்டுத்தனமாக நினச்சிட்டீங்க. அதை இன்னும் அந்த பிள்ளைக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாங்கிற பயத்தில் தான் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. காப்பாற்றி தந்துட்டா போதும்ல, அதத்துவோம். ஏன் கவலைப்படுற? நல்ல இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டலாம். கால் வந்துட்டு வா. அப்படியா? கேட்டு பார்ப்போம். என்னென்னு கேட்டுருவோம். நம்ம அதையும் ஏன் விடணும், கேட்டுருவோம். நம்ம வா. உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? அப்படியா? யாரோ ஒருத்தர் பணம் தர வேண்டியிருக்க. உனக்கு தெரியுமா? அது தெரியாது. சரி, அந்த சப்ஜெக்ட் வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன வேண்டாம். இப்போதைக்கு உன் பிள்ளையை காப்பாற்றி தந்துடுறேன். அடுத்து ஒரு வீடு சம்பந்தமான ஒரு விஷயத்தை புதுமையாக உருவாக்கி தந்துடுறேன். அதில் 7 பேர் கொண்ட பணியாளர்களால் ஒரு சின்ன மனக்குழப்பம் நடந்து கொண்டு இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிறவங்களால அவங்களால சட்டப்படி இடைஞ்சல் வராமல் அதை நடத்தி தந்தா போதும்ல. சந்தோஷமாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. அப்படியா? ட்ரேடர்ஸுக்கு மன்னிச்சிருக்காங்களா? அப்படியா வச்சுருக்காங்களா? எங்கே இருக்குது கம்பெனி? என்ன நேம்? சரி, நீங்கள் கண்ண முடுங்க. அங்கே நீ வருவியா? பார்க்கலாமா? டி நகரில் ரமணா கிளினிக்னு ஒன்று இருந்துச்சு, தெரியுமா? அங்கே வெங்கடாச்சலபதி கோயில் இருக்குது. புரியுதா? அதே ரோட்டில் தான் டாக்டர் ரங்கபாசிய ரமணா கிளினிக் வச்சுருந்தார். அந்த கோயிலில் போய் அழகாக ஒரு அர்ச்சனையை செய்து துளசி தீர்த்தம் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போ. இப்போ இன்று தங்கி நாளை என்னை காலையில் பார்த்து வீட்டுக்கு செல்க. வெற்றியை தாரேன், ஆபத்தில் எல்லாரும் நல்லா இருப்போம். வா மகளே, ஓடியா. சந்தோஷமா இரு, நல்லா இரு, சந்தோஷம். புண்ணியமடைவீர்கள் செல்வங்களே. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வடபழனி ஆண்டவனுக்கு. இந்தா ஆனந்தமா இரு. புண்ணியமடையுங்கள், புண்ணியமடையுங்கள். கர்மசாமி, ஆமாம், கேட்டு பார்க்குறேன். சென்னையில் ஒரு என்கொயரி யாருக்கு இருக்குது? என்ன என்கொயரி அது? போலீஸ் என்கொயரியா, நீதிமன்றத்து என்கொயரி யாருக்குப்பா? என்ன என்கொயரி? ஒரு விசாரணை இருக்குன்னு சாமி சொல்லுத. யாருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. வேண்டாமா? அது யாருக்கு? ஒரு விசாரணை இருக்குன்னு சொல்லுதா. யார் அது? நீதிமன்றத்தில் யாருக்கும் வழக்கு இருக்கா? வக்கீல் விசாரணை வச்சிருக்கீங்களா? என்னது? உனக்கு நீ இருக்கிற ஊர் சென்னையா? வழக்கு இருக்கிறது இங்க. வாங்க. எங்க இருந்தாலும் குடும்பம் இப்படி சுற்றுவோம்ல நம்ம. என்ன வழக்குக்கா? நாராயணா, நாராயணா. அண்ணன் நமச்சிவாயத்தங்க. அப்படியா? அவர்கிட்ட இவரை அறிமுகப்படுத்துங்க. நம்ம அண்ணாச்சி பாடகர அவரை அறிமுகப்படுத்துங்க. உட்காந்து வா. கண்ண முடிக்காக்கா, என்னன்னு கேட்குறேன். பெட்ரோல் பல்க் விஷயத்தை நான் முடிச்சு தரேன். செக்கு மோசடியை முடிச்சு தரேன். பாக்கி எந்த விஷயத்துக்கும் இப்போதைக்கு டைமில் 6 மாதம் கழியும். இப்போதைக்கு நீ தை 30 வரை பொறுமையாக இருந்து கொள்ளும். ஜெயிச்சு தரேன்.
விற்று தந்துடுறேன், அதை முடிச்சு தரேன்ட்டேன், முடிஞ்சிடும். இருந்து என்னை பார்த்து போ. சரியா? நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆமா அப்படியா? சென்னையில் தான் பார்க்கும் தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்தது யாரப்பா? என்ன தொழில்? கால் வந்துட்டு வரலாம். கேளம்மா கேளு, நான் காஞ்சிபுரத்தாளு. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. நம்பிக்கை உன் நெஞ்சில் வை. உன் கூட வேலை பார்க்கறவனுக்கு முட்டுக்கு கீழே ஒருத்தருக்கு வலி வேதனை வந்துச்சு, அது யாருடா? அது ஏன்டா ஏற்பட்டுச்சு? கால் வந்துட்டு வா. இதெல்லாம் எப்படி நினைக்கிய? இப்போதைக்கு 2 ஆண்டு காலங்களாக உன் தொழில் எல்லாம் விருத்தி இல்லாம தடையாகி போச்சு. கூட நிக்கிறவங்களும் உன் கூட கிடையாது. யார்கிட்ட போய் ஆர்டர் பேசணும்னா ஆர்டரை வாங்கியாச்சுன்னா வேலையை முடிக்க முடியாது. அப்படியே வேலை வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அடுத்தது கிடைக்கும்னு சொல்லி கடனை வாங்கி இப்போ தலைக்கு மேலே வச்சிருக்க. தீர்க்க முடியாத வேதனையில் உட்கார்ந்துருக்க. கால் வந்துட்டு வா. மாந்திரிகத்தால் குழப்பம் நடந்திருக்கு என்பது உண்மை. மாற்றித்தாரேன், பார்த்துட்டு போ. கருப்பசாமி, ஆமா மைசூர். மைசூர் மைசூர் பைசில் 1 மைசூர். கால் வந்துட்டு வரலாம். உன் பையனுக்கு மூளை நரம்பியல் பாதிக்கப்பட்டிருக்கா அல்லது வாதம் சம்பந்தமான விரோதமானு பார்த்தா மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புலேருந்து உடல் வர பாதிக்கப்பட்டிருக்கு. அவனை எந்திக்க வைக்க முடியுமான்னு ஒரு முடிவு நான் பார்க்கணும். கொஞ்சம் பக்கத்தில் வா, கண்ணை முடிக்க நான் என்னென்னு கேட்குறேன். கால் வந்துட்டு வரலாம். ஆய் வா. இந்த கனியை அறுத்து முட்டுக்கு கீழே தேய்ச்சிருப்பான். இந்த கனியை சாறு குடிக்க சொல்லு. இதை உச்சிலிருந்து உள்ளங்கால வர தேய்ச்சி குடிக்க வை. எந்திரிச்சிருவான், உணர்ச்சி கிடச்சிரும். அவனை வர வைக்கணும். இந்தா வர வச்சு தரேன். புண்ணியம் புண்ணியம். வெள்ளை எந்திக்கணும், கீழே விழுந்துடக்கூடாது பதட்டத்தில். பாவூர் சத்திரம். தங்கமணி ரங்கமணி பாப்பா. அடியம்மாவா அடி வந்தாட்டம் போடி. பாவூர் சத்திரமா உங்களுக்கு? பாவூர் சத்திரமா? சத்திரத்திலேருந்து வலது பக்கம் உள்ளே போகணும், கடையன் ரோட்டில் உதிரமாட சாமி கோயில் ஒரு கோயில் இருக்குது உங்கள் எல்லையில். கூப்பிடுறேன். இந்த ஊரே உட்காருங்க 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 உட்காருங்க. கருப்பசாமி, என் மனதுக்குள்ள ஒரு சின்ன உள்பயம் இருந்துச்சு. அந்த உள்பயத்தில் பிரச்சனை இல்லாமல் என்ன நீங்கள் காப்பாற்றி தரணும். வேற எதுவும் பிரச்சனையோ மனக்குழப்பமோ ஏற்பட்டுறக்கூடாதுன்னு உன் உள்ள சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன தீர்த்து தந்துடுறேன். கால் வந்துட்டு வா.
வேற என்ன? அப்புறம் உனக்கு வேலை வேணுமா? தொடர்ந்து படிக்கணுமாடா? வேலை வேணும். கால் வந்துட்டு வா. வைகாசி மாதம் தான் உனக்கு வேலை. அது ஒரு பொறுமையா இருக்கும். சரியா? இந்தா நீ நினைக்கிற போஸ்டிங் கிடைக்கும். ஜெயிச்சுக்கோ. அந்த நீதிமன்ற கேஸு கண் துடைப்புன்னு பேர் வந்துருச்சு. என்ன கேஸ் அது? கண் துடைப்பு. கோர்ட்டில் கேஸ் கிடக்குன்னு சொல்லட்டும், போட்டுக்கிடுவோம், அப்போ தான் அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு போட்ட கேஸ். ஆனால் அந்த கேஸுக்கும் உன்னுடைய வெற்றிக்கும் தொடர்பு கிடையாது. வெற்றியாக்கி தரப்போறவன் நான் தான். அதில் இப்போ 2 பேரும் தரேன்ட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் தடை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஆளையும் திருத்தி தந்துட்டா போதும்ல, ஜெயிச்சு தரேன். கொடுத்துட்டா வெற்றி உண்டு. நல்லாரு. இன்னொருத்தையே வசைக்கு கொண்டு வந்துடுறேன். அட்வான்ஸை திருப்பி கொடுக்க வைக்க போகிறேன். நல்லாரு. அதை துறை போட்டு இப்போ தரக்கூடிய கனியை வச்சிட வேண்டியதான். இந்தா நல்லாருமா, வெற்றி உண்டு. கருப்பசாமி திப்பணம் பெட்டி. என்னாலும் வாழ்விலே என்ன சாமியார்தான் நினைக்கிறோ? நாகப்புற்று எங்க இருக்கு? எங்க? வீட்டுக்குள்ள நாகதோஷம் உள்ளவர்கள் இருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க இருக்கா? இங்க இருக்கிற பிள்ளைக்கு தான் அது இருக்கு. அவளை சரி பண்ணிடுவோம், கவலைப்படாங்க. ஆமாம், 2வது பிள்ளைய மட்டும் நான் சரியாக்கி தரேன். 3வது பிள்ளை எப்படினாலும் சரியாக வந்துடுவேன். இங்கே இருக்கிற பிள்ளைய நான் முதல்ல சரியாக்கி தரேன். ஏன் இந்த நாக கணக்கு காட்டுச்சுன்னா, தென்காசியில் துர்க்கையம்மன் இருக்கா, அங்கே போய் அவள் பேருக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சிரு. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில் அவள் ஜாதகத்தை கொண்டு வந்து என்ன பாருங்க, நேரம் பேசிக்கலாம். வெற்றி உண்டு. மானாமதுரை வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேலனடா, கற்றவர்க்கும் கல்லார்க்கும் கருணை கடல் தெய்வமடா. இன்னொரு தரம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பொல்லாத கடன்களும் மனவேதனையும் இப்போ இருக்கு. இந்த கடன்களை தீர்த்து உன்னை வெற்றியோட வாழ வச்சா போதும்ல, கால் ஒன்று வரலாம். அப்படியா? வெற்றிமான கொடுப்பான். கருப்பசாமிக்கு இந்தா உன்னுடைய தொழிலை வெற்றியாக்கி தரேன். நிறைய வருமானம் வரும். இந்தா பணம் கிடைக்கும்பா. கடன் அடைச்சிக்கா, தொழிலை வெற்றியாக்கா. கருப்பசாமி ஹார்ட் ப்ராப்ளம் யாருக்கு? வாங்க, மணி எத்தனடா? பக் 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 பக். யார் உங்களுக்கா? ஓ ஓ ஓ, 12 வருஷம். எந்த வருஷம்பா? எந்த ஊர்? விழுப்புரம். உன் பையனை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். மருத்துவர்கள் சொன்ன வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை புண்படுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது காலத்தின் சுழற்சியில் வளர்ச்சியாகுமா
அல்லது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுமா, அதுக்கு முன்னால் எதுவும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோங்கிற பயம் உங்கள் உள்ளத்தை வாட்டுது. ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி ஆப்ரேஷன் இல்லாமல் வளர வச்சு வெட்டியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. பௌர்ணமிக்கு இங்கே கூப்பிட்டு வரணும். ஜெயிச்சு தரேன்.